வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னது அப்படின்னா, மசிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் மசிலை பில்டப் பண்ணணுமா எல்லாருமே அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்லிம்மாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. ஆனால் அந்த பாடியில் ஸ்லிம்மாக இருந்தால் கூட அதில் கொழுப்பு ரொம்ப இருக்கா இல்லை மசில் ரொம்ப இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இன்றைக்கி ஒரு யங் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மசில் இருக்கும் பாடியில். ஒரு 23, 25, 26 வயசு வரைக்கும் நம்மளுக்கு பாடியில் தசைகள் நல்லா வலுவாக இருக்கும். அதே இது ஒரு 40 வயசு போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40லேருந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மசில் ஸ்ட்ரென்த் அப்படியே குறையும். அப்புறம் 40க்கு மேலே இன்னும் போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் 40% மேலே பாடியில் மசிலே இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பெரிய என்ன சொல்கிறது, இதை சாப்பிட்டா தான் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்லாம் இல்லை. என்னது, உடல் உழைப்பு. யாரெல்லாம் உழைத்து கொண்டே இருக்கிறார்களோ இள வயதிலிருந்து அவங்களுக்கு தசைகள் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா மசில் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், வேஸ்டேஜ் ஆகாது. இதைத்தான் மெடிக்கலில் சார்கோபீனியாங்கிறாங்க. அப்போ இந்த சார்கோபீனியா அப்படின்னா நம்ம உடலில் தசைகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகிறது தான் சொல்கிறாங்க. அப்போ தசைகள் குறைந்தது அப்படின்னா வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடலை இளைக்கணும் அப்படின்னாலும் நம்ம மசில் நிறையா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற கொழுப்பை பாடி ரொம்ப ஸ்பீடாக எரிக்க முடியும். அப்போ பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை புஷ்அப் பண்ணணும் அப்படின்னாவே மசிலுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் இருக்கும், ஆனால் அது மசிலான்னு நீங்கள் போய் செக் பண்ணிங்க, அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிறைய கொழுப்பால் தான் ஆனது, நம்மளுக்கு மசிலே இருக்காது. அப்போ மசிலே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், அப்பர் பேக் பெயின், லோயர் கழுத்து வலி, இடுப்பு வலி, அப்போ காலில் கையில் வலி, இதெல்லாம் வந்துடும். அப்போ நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்லாம் எதற்கு அப்படின்னா மசிலுக்கு. அப்போ நம்ம மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா எலும்புகள் வலுவடையும். அப்போ இந்த லிங்க்கை நம்ம புரிஞ்சுக்கணும். தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் நம்ம பிரிக்கவே கூடாது. எப்படி ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியம் வேறு மன ஆரோக்கியம் வேறுன்னு பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னனோ, அதே மாதிரி இல்லை சார் இது போன் ப்ராப்ளம், இது மசில் ப்ராப்ளம் இல்லை, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று. அப்போ நம்ம எப்பயுமே மசிலை நல்லா கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மசிலை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சில ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த க்ரோத் ஹார்மோன் அப்படியே புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வயது ஏற ஏற பிரெயினில் செக்ரீட் பண்ணுற இந்த க்ரோத் ஹார்மோனோட அளவு குறையும். இதை புஷ் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் புரதச்சத்துள்ள உணவுகளை டெய்லி நல்லா சாப்பிட்றாங்களோ, ப்ரோட்டீன் ரிச் டயட், அவங்களுக்கெல்லாம் க்ரோத் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ மசிலை நல்லா ப்ரிசர்வ் பண்ணலாம். ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைப்போம், ப்ரோட்டீன் அப்படின்னாவே நான் அசைவம், எஸ் அசைவம், அதில் ஒன்றும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் அசைவத்தில் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது உண்மை அல்ல, மறந்துடாதீங்க. சைவத்தில் நிறைய அசைவ உணவுப் பொருட்களை காட்டிலும் சைவத்தில் மிக அதிகமாக புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்கும். சோயாபீன், அதில் இல்லாத புரதச்சத்து ஒரு எக்குலேயோ மட்டன்லேயோ சிக்கன்லேயோ ஃபிஷ்ஷுலேயோ கிடையாது என்பது தான் உண்மை. அப்போ சோயாபீன், ராஜ்மா, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, சன்னா, இந்த மாதிரி பருப்பு வகைகளை நாம் டெய்லி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு புரோட்டீன் இருக்குது. அப்போ இந்த புரோட்டீன் உள்ள உணவுகளை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசிலை நம்ம நல்லா ப்ரிசர்வ் பண்ணலாம், அதை மறந்துடக்கூடாது. அப்போ மசிலை ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தொப்பை, ஏன் தொப்பையில் தான் வெயிட் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வரோம். யாரெல்லாம் தொப்பையில் மட்டும் வெயிட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வருவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள். அப்போ நம்ம புரதச்சத்து உணவுகளை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட்டு இந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கிறது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சிட்டு அங்கே மசிலை, அந்த ஃபேட்டி டிஷ்யூவை நம்ம மசிலால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ நம்ம உடலில் நம்ம எப்பயுமே எதை தூக்கிக்கிட்டு அலையணும் அப்படின்னா மசில் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணலாம், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும்.
நடக்கும்போது, ஓடும்போது, படியில் ஏறும்போது, ஐயோ கால் தவறி விழுந்துருவோமோ, ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கே, நிறைய வயசானவங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயமே நம்மளுக்கு வராது. எப்போ அப்படின்னா, நம் தசைகள் வலுவாக இருக்கும் பொழுது அந்த பயம் வராது. அதனால் நம்ம மசிலை ப்ரிசர்வ் பண்ணுவோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.